ஹாய், இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இருக்க முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை 1 மினிட்ல பார்த்துடலாமா? ஒரு வார கால வெளிநாட்டு பயணம் பிரான்ஸ் புறப்பட்டார் பிரதமர் மோடி. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சார் முக்கியமான இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 நாள் பயணமாக பிரதமர் மோடி போகிறார் இல்லையா? ஸோ அதில் வந்து எதற்காக முக்கியமாக போகிறாரு அப்படின்னா, இந்த G7 மாநாடு. ஓகேங்களா? G7 மாநாடில் பங்கேற்கிறதுக்காக போகிறாரு. சரி, ஓகே சார், G7ல் இந்தியா வந்து உறுப்பு நாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. G7ல் உறுப்பு நாடா இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்தியா வந்து சிறப்பு அழைப்பாளராகத்தான் இப்போ போகிறாங்க. ஓகேங்களா? அது எப்போ நடக்குது அப்படின்னா, ஜூன் 15லிருந்து 17 வரையும் 3 நாள்கள் வந்து இந்த G7 மாநாடு அப்படின்றது நடைபெற இருக்கிறது. எங்கே நடக்குது அப்படின்னா, ஃப்ரான்ஸில் வந்து ஏவியான் அப்படின்ற ஒரு நகரத்தில் நடக்குது. ஃப்ரான்ஸினுடைய ஏவியான் நகரத்தில் நடக்குது. ஓகேங்களா? ஸோ உலகத்தினுடைய முக்கியமான ஒரு 7 நாடுகள் சேர்ந்த கூட்டமைப்பு தான், தொழில் நாடுகள் சேர்ந்த கூட்டமைப்பு தான் இந்த G7. ஓகேங்களா? எந்தெந்த நாடுகள் அப்படின்றது உங்களுக்கு தேர்வில் கேட்டிருக்காங்க. இல்லாத நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு G7ல் இல்லாத நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு தேர்வில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது முக்கியம். கனடா அப்படின்றது ஃபஸ்ட்டு நாடு, ஃப்ரான்ஸ் அப்படின்றது 2வது நாடு, ஜெர்மனி அப்படின்றது 3வது நாடு, இட்டாலி அப்படின்றது 4, ஜப்பான் அப்படின்றது 5, இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா, USA. ஓகேங்களா? ஸோ இவங்க தான் இந்த நாடினுடைய உறுப்பு நாடுகள். இது எத்தனையாவது G7 மாநாடு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 52வது நாடு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 6 நாள் பயணமாக பிரதமர் போகிறாரு. இதில் வந்து 3 நாள் கலந்துக்கிறாரு மற்றும் ஸ்லோவோக்கியா போன்ற நாடுகளுக்கு போகிறாரு. ஓகேங்களா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய அதிபர் பிரதமர்களை சந்திக்க இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது G7 மாநாடு எங்கே நடைபெறுறது? ஃப்ரான்ஸினுடைய ஏவியான் நகரம். ஓகேங்களா? தேங்க்யூ.